பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஒரு ஜெபம் பண்ணலாமே. அப்பா பிதாவே இயேசுவே ஆண்டவரே போற்றுகிற ராஜா, துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிற ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே. அப்பா நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர். அப்பா சகலத்துக்கும் தேவனாய் இருக்கிற தகப்பனே, அப்பா இந்த கூடுகையின் மூலமா எப்பா ஏசப்பா வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற ராஜா, வார்த்தையாய் தேவன் மாம்சத்தில் நீங்கப்பா இந்த பூமிக்கு வந்தே தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் மூலம் நாங்கள் பல நடந்து உற்சாகம் அடைந்து இந்த வீட்டு சபை கூடுகள் மூலம் நாங்கள் இன்னும் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல, சத்தியத்தை சொல்ல, சகோதரங்களை கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை கிருபையை தகப்பனே. அப்பா சோத்திரம். இந்த கூடுகள் எப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஏசப்பா நீர் எடுத்து பயன்படுத்தும். அவர் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உடைய வெளியாக்கு வேத வசனத்தின்படி ஒவ்வொருவரும் அப்பா சத்தியத்தை அறிந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளை மாட்டி கொடுக்க முடியும்பா ஏசப்பா சோத்திரம். நீர் அப்பா முன்பு பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் அதை விசுவாசித்து அதன் மூலம் நடந்து ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற மக்களாக அந்த வசனத்தின் மூலம் எடுத்து பயன்படுத்தும். சர்வ வளமுள்ள தேவனாய் கர்த்தாவை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிற ராஜா ஏசப்பா சோத்திரம். எங்களுக்கு எல்லா காரியம் எடுத்து உரைத்து அதை மாதிரி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் இரக்கமும் நம் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம் ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். மறுரூபம் ஆகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்ம மறுரூபமாக்கப்பட்டு அவரை எதிர்கொண்டு போக, அவரை தரிசிப்பதற்கு நம்ம எல்லாரும் தயாராகணும்ன்றதுதான் நம்ம எல்லாருடைய சித்தமா இருக்கிறது. அதுக்குதான் நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சோ இந்த வசனம் பார்க்கும் பொழுது அதை பத்தி கடைசியா முடிக்கும் பொழுது அதை பேசுகிறது. ஆனாலும் இந்த மறுரூபமாகிறது கர்த்தர் வெளிப்படும் பொழுது. ஆனா இந்த பூமியில் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபமாக்கப்பட்டு அவர் கர்த்தர் வரும்பொழுது தரிசிப்பதற்கு நம்ம தயாராகணும்னு தான் வசனம் சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். பழைய மனுஷனுக்கு உரிய காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு புதிய மனுஷனாக நம்ம எல்லாரும் மாறணும்ன்றதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இந்த வசனம் முடிவுல நம்ம மறுரூபம் ஆகணும். இந்த பூமியில நம்ம வாழ்கிற காலகட்டத்திலேயே நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆகணும். அப்ப மறுரூபம் ஆகணும்னா முதல்ல அடிப்படையா தேவையா இருக்கிறது என்னுடைய மனம் புதிதாகணும் அப்படின்னு பாக்குறோம். எதுல இருந்து புதிதாகணும்? அந்த பழைய மனுஷனுடைய காரியங்கள் நம்ம புதிதாகணும். சோ அந்த மனம் புதிதாகணும் அப்படின்னா நான் செய்கிற காரியங்களை நான் பகுத்தறிய வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா இல்ல எனக்கே பிரியமாக நான் நடக்கிறேனா அப்படின்ற விஷயத்த நம்ம டிசைன் பண்ணி நம்ம கர்த்தருக்கு பிரியம் உண்டாகத்தக்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம எல்லாரும் முன்னோக்கி ஓடணும்னு அவர் விரும்புகிறார். சோ இந்த பேக்வேர்ட்ல நம்ம பார்த்தோம்னா முதல்ல மறுரூபம் ஆகணும். இந்த பூமியிலே மறுரூபம் ஆகணும். மறுரூபம் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்ம மனம் புதிதாகணும்னா நம்ம சில காரியங்களை பகுத்தறிய வேண்டும். எந்த காரியங்களை பகுத்தறிய வேண்டும்? அதுக்குரிய விடை இந்த வசனத்திலே நமக்கு இருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நம்ம எல்லாரும் பகுத்தறியணும். அப்ப நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே நன்மையான காரியங்களா இருக்கணும், அது பிரியமான காரியங்களா இருக்கணும், அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும் அப்படின்றத ஒரு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இதை செய்யணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும்னா இந்த உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்ப இந்த உலகத்திலிருந்து நான் வேறுபிடிக்கப்பட்ட ஜனம், எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நான் வெறுத்து ஒதுக்கிட்டு இந்த உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நான் பகுத்தறியணும். அது பகுத்தறியும் பொழுது என்னுடைய மனம் புதிதாகிறது. என் மனம் புதிதாகும் பொழுது நான் மறுரூபம் அடைகிறேன். அப்ப நான் மறுரூபம் அடையணும்னா என் மனசு புதுசாகணுன்றதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பா இருக்கிறது. முதல்ல இந்த மைண்ட் ரினிவல், இந்த மனம் புதிதாகிறதோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம இருதயத்திலிருந்து தான் எல்லா காரியங்களும் புறப்படுகிறது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் growth நடக்கலாம், இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டெஃபீட் நடக்கலாம். ஏன்னா நம்ம மைண்ட் ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி. அது எப்பயுமே சில காரியங்களை குறித்து போராடி கொண்டே இருக்குது. அது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆவியும் மாம்சமும் ஒன்றோடு ஒன்று போராடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி எண்ணங்கள் எங்க இருந்து வருதுன்னா நம்ம தான் மனசுல இருந்து வருகிறது, மைண்ட்ல இருந்து கிளம்பி வருதுன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருபோதும் நடப்பிக்க முடியவே முடியாது. அப்போ இந்த மனசு அப்படின்றது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது. அது ஒன்றோடு ஒன்று அந்த 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 மாம்சமும் சரி அந்த ஆவியும் சரி ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த மைண்ட் ரினிவல், இந்த மனதை புதிதாகிறன்ற காரியம் இது ஒன் டைம் இவெண்ட் இல்லை.
சரி ஏதோ ஒரு நாள் இந்த காரியத்தை செஞ்சு இதோட முடிச்சுக்கலான்ற மாதிரி இல்ல. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்படி பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகணும்னு வசனம் சொல்கிறது போல, நம்முடைய மனம் வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாகிக் கொண்டே வரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு காரியத்துக்கு நம்ம மனம் மாறி இருப்போம். இப்ப நாளைக்கு வேற ஒரு காரியம். இந்த மாதிரி வந்து மனமாற்றத்துக்குள்ள நம்ம வரணும். நம்ம மனசை வந்து புதுசாக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த புதுசாகிறதுனா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு? கடைசியில இந்த வசனம் முடியும் பொழுது சொல்லுது பாத்தீங்களா, மறுரூபம் ஆகுங்கள். அப்ப மறுரூபம் ஆகுறதுனா என்ன பார்க்கும்போது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பட்டாம்பூச்சி இருக்கு. பட்டாம்பூச்சி வந்து அது பட்டாம்பூச்சியா அந்த சிறகெல்லாம் வரத்துக்கு முன்பாக அது வந்து ஒரு கேட்டர்பில்லர், ஒரு கம்பளி பூச்சி மாதிரி இருக்கு. அது என்ன நடக்குதுன்னா, ஒரு காலகட்டத்துல வந்து அது வந்து வளர்ந்து வளர்ந்து அது வந்து அந்த கம்பளி பூச்சி ஸ்டேஜ்ல இருந்து ஒரு பட்டர்ஃபிளையா மாறி எப்படி தன்னையே வந்து மாத்திக்குதோ, அது போல நம்ம எல்லாரும் பழைய மனுஷனுடைய காரியங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு உள்ள இருந்து நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும், மனம் மாறி வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கார். அது எப்படி செய்யுது அப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த வேர்ல்ட்லி தாட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம, அந்த வேர்ல்ட்லி தாட்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம என்ன பண்ணணும்? வசனங்களை வைத்து அந்த வசனத்தின்படி வாழணும்னு சொல்லிதான் நம்ம கர்த்தர் வந்து விரும்புகிற தேவனா இருக்கிறார். இப்போ எங்கெல்லாம் நம்ம விழுந்து போகிறோம், நம்மளுடைய மனதை நம்மளால ஏன் மாத்த முடிய மாட்டேங்குது? நம்ம எங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் கர்த்தரை வந்து பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ விரும்புகிற நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த பேட்டில் இருக்கத்தான் செய்யுது. அப்போ நம்ம வந்து எங்கெல்லாம் இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடங்களை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன லிஸ்ட். முதல் லிஸ்ட் பார்க்கும்பொழுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற காரியங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கும்பொழுது, முதல்ல இந்த சோசியல் மீடியா. நம்ம வீடுகளில் வந்து முக்கால்வாசி வீடுகள் இன்னைக்கு டிவி கிடையாது. டிவி பார்க்கறது நமக்கு வந்து தவறுன்ற நம்ம எல்லாரும் புரிஞ்சிருக்கோம். நம்ம நிறைய பேர் வீட்டுல டிவி கிடையாது. ஆனாலும் நம்ம கையில எல்லார்கிட்டையும் பர்சனலா ஒரு டிவி நம்ம வச்சிருக்கோம். நம்ம வந்து டிவி பாக்குறது இல்ல, அது கர்த்தருக்கு பிரியமானது இல்ல, நான் டிவி எடுத்து உடச்சு போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து வெளியே போய் பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா கையிலேயே ஒரு டிவி நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோமே. அந்த சோசியல் மீடியா நம்மள வந்து எவ்வளவு வந்து கெடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு சின்ன காமெடி தானே, ஒரு சின்ன ஜோக் தானே அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம்னா நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுத்துடுறோம். இந்த உலகத்தோட கட்டு நம்மை வந்து கர்த்தரிலிருந்து இருந்து பிரிச்சு கொண்டே வருகிறதுன்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான காரியம், நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்கள். இப்போ கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சபையா இருக்கிறோம். சபை ஐக்கியத்துல நிறைய பேர் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. ஆனா நம்ம இன்னர் சர்க்கிளை விட்டுட்டு நம்ம வெளியே போய் பேசும் பொழுது அங்க யாருக்கும் கர்த்தரை தெரியாது. அவங்க யாரும் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அவங்க யாரும் வாழவே இல்லை. அப்போ அவங்க சில இந்த உலக காரியங்களுக்கு வந்து நம்ம வர சொல்லுவாங்க. நம்மளால அங்க போக முடியாது. அவங்கள பார்க்கும் பொழுது சில டைம் நம்ம பிரமித்து போவோம். சரி, இவங்க பாருங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க இஷ்டப்பட்டதை செய்யறாங்க, ஆனா எவ்வளவோ தப்பு பண்றாங்க, ஆனாலும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், நம்ம அவங்கள பார்த்து சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். அப்போ அவங்க இதை செய்யறாங்க, நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பியர் பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பியர் பிரஷர்ல நிறைய பேர் நம்ம விழுந்து போகிறோம். இந்த உலகத்தோட இன்ஃபுளுன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்மால மனம் வந்து புதிதாக முடியாம நம்ம எல்லாரும் தவித்துக் கொண்டிருக்கோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன், இந்த வேர்ல்ட்லி இன்ஃபுளுன்ஸ். ரெண்டாவது வந்து இந்த சுபாவ மனுஷனுடைய சில எண்ணங்கள். நம்ம வந்து எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிற காரியம் என்ன? நான் தண்ணிக்குள்ள போகும் பொழுது நான் பாவங்களுக்கு மரித்தேன், தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தாரோ அதே போல நானும் உயிர்க்கிறேன். அப்ப நான் என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி கர்த்தர் சுத்திகரிச்சுட்டார். நான் ஒரு புது குழந்தையா இந்த பூமியில பிறந்திருக்கிறேன், என்கிட்ட பாவமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த பழைய மனுஷனுடைய சுபாவ எண்ணங்கள் மாறிச்சான்னு பார்க்கும் பொழுது அது இன்னும் மாறவே இல்லை. தண்ணிக்குள்ள போகும்போது பாவங்கள் கழுவப்படுதான், நம்ம யாரும் வந்து இல்லைன்னு சொல்லல, அது வந்து சத்தியம் உள்ளது, பாவங்கள் கழுவதான் படுகுது. ஆனா தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது அந்த பழைய மனுஷனோட புத்தி அப்படியே தான் இருக்குது. அந்த பழைய மனுஷனோட புத்தியை மாற்ற வேண்டியதுதான் நம்ம எல்லாருடைய கடமை. இந்த பழைய மனுஷனுடைய பேட்டர்ன்ஸ் நம்ம மாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஞானஸ்நானம் பெற்றும் பிரயோஜனம் இல்லை, ஒரே தேவனை அறிஞ்சும் பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம அது போயிடும். சோ அந்த ஆவியின் கனியை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் நம்ம வந்து என்ன பண்ணணுமா, நம்ம மறுரூபம் ஆகணும், நம்ம பழைய மனுஷனோட புத்தியை மாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இந்த சுபாவ மனுஷனுடைய எண்ணங்கள் நம்ம வந்து மாற்றம் கொண்டு விடாம தடை செய்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததான் ரொம்ப நாளா நான் வந்து சத்தியம் அறிஞ்சிட்டேன், நிறைய மனமாற்றத்தை நான் கொண்டு வந்துட்டேன், எனக்கு போதும், நான் எவ்வளவுதான் மனம் மாறுறது அப்படின்னு ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து இந்த உலகம் ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால இந்த உலகத்தார் செய்யறது போல என்னால செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு கவலையினாலேயே இந்த ஸ்பிரிச்சுவலா நம்ம வளராம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் growth அடையாம அப்படியே நம்ம இருந்துட்டு இருக்கோம்.
சோ இந்த மாதிரி சில காரியங்கள் வந்து நம்ம இருதயத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் வந்து இருக்கலாம். பட் இதை விட வேற கூட இருக்கலாம். இப்ப நீங்க நிதானிச்சு பாருங்க, எங்க எல்லாம் நான் மனம் மாற விடாம தடைகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சுதான் நம்ம ஆகணும். சோ இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எங்க நம்ம வந்து ஒத்த வேஷம் தரிக்கிறோம் அந்த உலகத்துக்கு அப்படின்ற பார்க்க போறோம். வசனத்துல வந்து நமக்கு என்ன சொல்யூஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அதையும் நம்ம வந்து நிதானிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய மனசை வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வந்து மனம் எப்படி மாறி வரணும்ன்ற காரியங்களை முழுமையாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இது வந்து இந்த பைபிள் ஸ்டடி மேபி 2 பாகங்களா இல்ல 3 பாகங்களா கூட பிரியலாம். இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி தான். பட் ஒவ்வொரு வசனமா நம்ம கேட்போம். நான் எல்லாரையும் இன்வைட் பண்றேன். இதை நீங்க வந்து ஒவ்வொரு வசனமா நீங்க வந்து குறிச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த வசனத்தை தியானித்து பாருங்க. ஏன்னா மனம் மாறிதான் ஆகணும். நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னா நம்ம மனம் மாறிதான் ஆகணும். மனம் மாறணும்னா நம்ம பகுத்தறியணும். எப்படி பகுத்தறியுது? கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்றத வந்து அவர் நன்மையான எந்த காரியங்களை விரும்புகிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம எல்லாரும் பகுத்தறிந்தா மட்டும்தான் நம்மளால மறுரூபம் ஆக முடியும். வாசிக்கலாம் 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. 1 John 2:15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிற காரியம் வந்து இந்த உலகத்தின் பிணைப்பிலிருந்து நாம் எல்லாரும் விடுபட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அப்போ நான் இன்னும் உலகத்திலையும் இருக்கிறேன், கர்த்தரோடையும் இருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்வது போல 1 யோவான்ல வந்து 2ஆம் அதிகாரம் வசனம் 15-16 சொல்வது போல உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ நான் யாரை முன்னிலைப்படுத்துகிறேன்? நான் வந்து யாரை அதிகமாக அன்பு செலுத்துகிறேன்? பிதாவை அன்பு செலுத்துகிறேனா இல்ல இந்த உலகத்தை அன்பு செலுத்துகிறேனா? அப்ப நான் இந்த உலகத்தை அன்பு செலுத்தினேன் அப்படின்னா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப நான் அந்த பிதாவை அன்பு செஞ்சேன் அப்படின்னா இந்த உலகத்தை நான் வெறுத்துதான் ஆகணும்ன்றதை கர்த்தர் இங்க விரும்புகிறார். இங்க வசனம் 16 சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த 3 காரியங்கள். இந்த வசனம் 16 நீங்க குறிச்சுக்கங்க. இந்த 3 காரியங்கள், மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ இதுதான் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் இந்த பூமியில நடப்பிக்கிற விஷயங்களா இருக்குது. இந்த மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இருந்துச்சு அப்படின்னா, நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நிதானித்து பார்ப்போம். இந்த உலகத்தின் பிணைப்புல இருக்கிறேன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு இன்னும் மாம்சத்தின் நிச்சயம் இருக்குதா, எனக்கு இன்னும் கண்களின் நிச்சயம் இருக்குதா, இல்ல எனக்கு இன்னும் ஜீவனத்தின் பெருமை இருக்குதா அப்படின்னு. ஏன்னா இது வந்து மூணுமே இருக்கு நான் சொல்ல வரல, மூணுமே இல்லைன்னு சொல்ல வரல. உங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை நம்ம நிதானித்து பாருங்க. ஏன்னா நம்ம நிதானித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். சோ அப்பதான் நம்மை பார்க்கும்போது நம்ம வந்து மேன்மைப்படாம இடம் உண்டுன்ற வசனம் நம்ம சொல்லிக் கொடுக்குது. யாக்கோபுல வாசிக்கலாம் ஜேம்ஸ் 4:4. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஆமென். ஆமென். இந்த வசனம் வந்து கடுமையாக ஆரம்பிக்கிறது. விபச்சாரரே விபச்சாரிகளே. யார் விபச்சாரி? கர்த்தரை அறிந்தும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கர்த்தரை விட்டு விலகி போகிற ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை வந்து ஆண்டவர் பயன்படுத்துறார். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அவன் 2 விஷயம் தான் செய்ய முடியும். ஒண்ணு, நான் தேவனுக்கு பிரியமானவனா நடக்கலாம், இல்ல இந்த உலகத்துக்கு பிரியமானவனா நடக்கலாம். அப்ப இந்த உலகத்துக்கு பிரியமானவனா இருந்தேன் அப்படின்னா நான் வந்து தேவனுக்கு பகைஞன். நான் தேவனுக்கு பிரியமா இருந்தேன்னா இந்த உலகத்துக்கு நான் பகைஞன். இது 2மே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நான் உலகத்துக்கும் ஒத்த வேஷம் தரிப்பேன், எனக்கு உலகமும் பிடிக்கும், எனக்கு கர்த்தரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். இரு மனமுடையவன் எதையும் பெறமாட்டான். வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்த்தரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு உலகம் தாக்கங்கள் நிறைய இருக்குது, இந்த உலகத்துல வந்து கட்டுல இருக்கிறேன், உலகத்து கட்டுல இருந்து விடுபட முடியல அப்படின்னா எனக்கு கர்த்தர் வந்து நான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை என்ன வெறுக்காம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அதை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இந்த பக்கம் நான் கர்த்தரை வந்து அந்த அளவுக்கு நான் அன்பு கூறல அப்படின்னு அர்த்தம். சோ நான் கர்த்தர் மீது அதிகமாக அன்பு கூற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நான் வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். வாசிக்கலாம் கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 2. கொலோசியன்ஸ் 3:2.
பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வசனம் வந்து ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம நாட வேண்டியது எது? பூமியில் உள்ளவைகளை அல்ல, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அல்ல. இந்த உலகத்துக்குரிய பிணைப்பிலிருந்து நம்ம எல்லாரும் விடுபட்டு தான் ஆகணும். அப்போ நம்ம தேட வேண்டிய காரியங்கள் எல்லாமே மேலான காரியங்களா இருக்கிறது. ஸோ டோன்ட் பர்சியூ இந்த உலகத்தோட டிசையர்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப டெம்பரரியா இருக்குது. அதை நம்ம யாரும் பர்சியூ பண்ண தேவையில்லை. நம்மளுடைய டிசையர் வந்து என்னவா இருக்கணும்னா ஹெவன்லி கிங்டமுக்கு போகிறதுக்கு என்ன வழி, அதை மட்டும்தான் நம்ம எல்லாரும் சிந்திக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ரொம்ப சிம்பிளா இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எபேசியர்ல வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் வசனம் 11. எபிஷியன்ஸ் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். கனியற்ற அந்தகார கிரியைகள் உடன்படாமல். நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? அந்த முற்காலத்துல இயேசு அறியறதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் பாவிகளாயிருந்தோம், அந்தகாரத்துல இருந்தோம், பிசாசானவனுக்கு அடிமைகளாயிருந்தோம். அதுல இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து கூட்டிட்டு வந்துட்டார். அப்போ நம்ம செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல சொல்றேன், நம்ம செய்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே வந்து கனியற்ற அந்தகார கிரியைகள். அப்போ நம்ம இன்னைக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா மாறியாச்சு. அப்ப எனக்கு அந்த அந்தகார கிரியைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒளியின் பிள்ளையா இருக்கிறேன். அப்ப எனக்கும் அந்தகாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு இதயத்துல வரும் பொழுது இந்த வசனம் நமக்கு ஒரு 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 சொல்யூஷனை கொடுக்குது. அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு பிடிச்ச காரியத்தை நான் நடப்பிக்கிறேன், ரொம்ப ஆவலோட நடப்பிக்கிறேன். அதை நான் வந்து வெறுக்கிறேன்னு சொல்லி வாயில யோசிச்சாலும் எனக்கு அதுக்குரிய ஆசைகள் எனக்கு இன்னும் இருக்கத்தான் செய்யுது, இச்சைகள் இருக்கத்தான் செய்யுது. அதை நான் வாழ்க்கையில நடப்பிக்கத்தான் செய்யறேன். ஆனா அதை ஏன் செய்யறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால. ஆனா அதை கடிந்து கொள்றதுக்கு எனக்கு இந்த மனசு இருக்கா? அந்த கடிந்து கொள்ளுதலுடைய மனசு எனக்கு வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் மறுரூபம் ஆயிட்டேன். அந்த பாவத்துக்குரிய சிந்தனைகள் வந்து என் இதயத்துல 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ 5 முறையோ வரலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் அதை நான் கடிந்து கொள்ளும் பொழுது அந்த அந்தகார கிரிக்கு நான் உடன்படாமல் என்ன பண்றேன்? அதை வெறுத்து நான் ஒதுக்குறேன். அப்ப நான் வெறுத்து ஒதுக்கும் பொழுது எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மனமாற்றங்கள் வருகிறது. அப்போ நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாரும் அந்த ஒத்த வேஷம் தரிக்கிற காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதில் நான் ரொம்ப பிரியப்பட்டுதான் அதை நான் செய்யறேன். எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு தான் நான் செய்யறேன். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு நீங்க வெளியே வாங்க. அது எப்படி வெளியே வருதுன்னா, கண்டிப்பா என்னால் அது கூடாதுதான், ஆனா கர்த்தரால் எல்லாம் கூடும். அவர் எனக்கு பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய ஆவி எனக்குள்ள பரிபூர்ணமாய் வாசம் செய்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த உலகத்துக்கு உரிய காரியங்கள் எனக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், என்னை விட்டு வெளியே போ சுத்தாவி அப்படின்ற அந்த கட்டளை கொடுக்கறதுக்கு, அதை கடிந்து கொள்வதற்கு நம்ம எல்லாரும் அதை முன்னோக்கி போனோம் அப்படின்னா கண்டிப்பா மனம் மறுரூபமாகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மத்தேயுல 6ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கலாம். Matthew 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்றது ரொம்ப வசனம் கிளியரா சொல்லிடுச்சு. அப்போ நாம இன்னும் இந்த உலகத்துக்கு உரிய காரியங்களை செஞ்சுட்டு அந்த உலக பொருளுக்கு வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு நான் கர்த்தருக்கும் நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளால இருக்க முடியாது. நம்ம ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றத நமக்கு இங்க பார்க்கிறோம். அதான் யாக்கோபு வசனம், இரு மனம் உள்ளவன் எதையும் பெற மாட்டான். அப்ப அவன் காற்றில் அடிக்கப்படும் நாணலை போல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருப்பான்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த உலக பொருளுக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரே மைண்ட் தான். இதர் உலகத்துக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். ரெண்டுக்கும் சேர்ந்து ஊழியம் செய்ய வாய்ப்பே இல்லை. சோ 1 மைண்ட் 1 டிசிஷன், 2 மைண்ட்ஸ் 2 டிசிஷன்ஸ் வந்து இங்க வாய்ப்பு இல்லைன்றதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். 2 Corinthians 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென். சோ இந்த வார்த்தை, இந்த வசனத்தை வந்து பவுல் பழைய ஏற்பாட்டுல இருந்து மேற்கோள் காட்டுறாரு. ஏசாயா 52ஆம் அதிகாரம் வசனம் 11 இதுதான் சொல்லுது. சோ அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, நீங்க அசுத்தமான காரியங்களை தொடாதீங்கப்பா, புறஜாதியோட கலவாதீங்கப்பா, அவங்க கிட்ட பிரிஞ்சு நீங்க போயிருங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க சொல்றாரு. சோ அதே காரியத்தை தான் நமக்கும் இங்கே வெளிப்படுத்தி காட்டு, நமக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். யார் நடுவிலிருந்து பிரிந்து போய்? இந்த உலகத்துக்கு இருக்கிற அந்த ஜனங்க கூட சேராம அவங்களிடம் இருந்து பிரிந்து போய். இப்போ நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். நம்ம சகோதரர்களா பேசும் பொழுது ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் பேசினோம்னா
முழுக்க முழுக்க வசனமா பேசுவோம். அந்த நேரம் போகிறது நமக்கு தெரியாது. இதே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுங்களேன், நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால உட்கார்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அவங்க உலகம் பேசுவாங்க, அந்த உலகம் நமக்கு பிடிக்காது. அதை நம்ம அப்புறம் நம்ம ஏதாவது புத்தி சொல்ல அவங்களுக்கு வசனம் சொல்ல ஆரம்பிப்போம், அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது அவங்க அந்த சூழ்நிலை அப்படியே அது மாறிட்டே வருது. ஸோ நம்ம எல்லாரும் பிரிஞ்சு தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்துக்கு நான் ரொம்ப விரும்புகிற காரியம் இந்த உலகத்துக்கு ஏதாவது இருக்குதா, அதை நான் இன்னும் விரும்பி அதை நான் ரொம்ப ஆவலா நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன் நிதானத்தை பார்ப்போம். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் தான் அது அவைகளை விட்டு நம்ம பிரிந்து போய் அசுத்தமான காரியங்களை தொடாமல் இருக்கணும் தான் அவர் விரும்புகிறார். கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். Galatians 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். ஆமென். நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி இவரு தப்பா நினைச்சுக்குவாரு, அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வசனங்களை போய் சொன்னேன் அப்படின்னா அந்த சிஸ்டர் தப்பா நினைச்சுக்குவாங்க, இந்த பேர் தப்பா நினைச்சுக்குவாங்க. அப்ப நான் இப்ப இந்த சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன்னு சொல்லி என் சொந்தக்காரங்க சொன்னா, நீ என்ன பெரிய பரிசுத்தவானா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு தப்பா நினைப்பாங்க, அவங்க வருத்தப்படுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, கத்தோலிக்க சபையில குழந்தை ஞானஸ்தானத்துக்கு போறது சரியா தப்பான்னு கேட்டா அது தவறுதான். குழந்தை ஞானஸ்தானம் பைபிள்ல கிடையாது. இப்போ வசனத்துக்கு விரோதமா ஒரு காரியம் ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா அங்க நமக்கு இடம் இல்லை. ஆனா இவங்க கூப்பிட்டாங்க, நான் போனோம், நான் போலன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா நம்முடைய உறவுகள் முறிந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம கிளம்பி நம்ம போயிடுறோம். அப்ப நான் மனுஷனை பிரியப்படுத்த பாக்குறேன் அப்படின்னா நான் கர்த்தரை பிரியப்படுத்த பார்க்கல. அப்ப என்ன ப்ரையாரிட்டி யாரு இந்த பூமியில? மனுஷன், சொந்தக்காரங்க, இந்த உலக சூழ்நிலை எனக்கு ப்ரையாரிட்டியா இருக்குது. கர்த்தர் விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையில ப்ரையாரிட்டியா இல்லை. அப்ப இதனால நம்ம கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம், அவர் துக்கப்படுறார். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ இந்த உலகத்துக்குரிய ஜனங்களை நான் பிரியப்படுத்த பார்த்தேன்னா நான் இயேசுவுக்கு ஊழியக்காரனே இல்லையே. அப்ப இயேசுவோட நான் பிள்ளையே இல்லையே. அப்ப இயேசுவோட பிள்ளையா இல்லைன்னா நான் எப்படி பரலோகம் போக முடியும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த காலத்துல நம்ம எல்லாரும் இருந்தோம், எல்லாருக்கும் தெரியும். நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிவதற்கு முன்பாக நம் எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த காலத்துல இருந்தது. அந்த காலம்னா என்ன? பாவமே நிறைந்த வாழ்க்கை, பாவத்துக்கு ரொம்ப ஆவலா நடப்பித்த ஒரு வாழ்க்கை. அதுதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அந்த அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களையும் என்னையும் வரவழைச்சிட்டாரு. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய அந்த ரட்சிப்புன்ற அந்த ஈவை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். இப்ப கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டேட்டஸ் ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ் இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அந்த காலத்துல இருந்தும் பாவமே வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு நம்ம நித்தம் செய்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அருவருப்பாக இருந்தது. அவருக்கு துக்கம் உண்டாகத்தக்க காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அதை அவர் கண்ணோக்காமல் நம்மீது அன்பு கூர்ந்து அவர் வானத்திலிருந்து கீழே இறங்கி தம் ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்போ நம்மளை மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் அந்த அந்தகாரத்துல இருந்து நம்ம ஒளி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. கொண்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நம்ம எல்லாரும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம ஒளியிடத்திற்கு வந்தாச்சுன்னா வந்ததுதான். ஆனா இன்னும் என்கிட்ட அந்தகாரம் இருக்குன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம் தான். நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நான் ஒரு பரிசுத்த ஜாதி, கர்த்தருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்ற சொல்ற நாம அந்தகாரத்திலிருந்து வெளியே வந்துட்டோமா?
அந்தகாரத்துல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வசனத்தை வந்து தைரியமாக பயன்படுத்தலாம். ஆனா இன்னும் என் வாழ்க்கையில வந்து அந்தகாரம் இருக்கிறதே, இந்த உலகத்துக்கு இன்னும் ஒத்த வேஷம் தரிக்கிறேனே, என்னுடைய மனம் இன்னும் மறுரூபம் ஆகலையே, நான் இன்னும் வந்து பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை நடப்பிச்சு தானே இருக்கிறேன், ஆனாலும் நடப்பிப்பேன், ஆனாலும் எனக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னா அது வசனத்துல இல்லாத ஒரு காரியமா இருக்குது. அவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது. அந்த அழைப்புக்கு நாம் எல்லாரும் பாத்திரவான்களா இருக்கிறோமா? யோவான்ல 15ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கலாம். ஜான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென். ஆமென். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், நம்ம தான் உலகத்தார் இல்லையே. ஆண்டவரே சொல்றாரு, நம்ம வந்து பிரிச்சு எடுத்த ஜனம்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நீ யோவான் 15:19 சொல்றது, நீங்க உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்து இருக்கும். அப்போ நம்ம உலகத்தார் இல்ல, அப்போ உலகம் நம்மை சிநேகிக்காது, உலகம் நம்மை ரிஜெக்ட் தான் பண்ணும். அதுதான் ஆண்டவருக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இப்போ உலகத்துல இருக்கிற ஜனங்கள் நம்ம எல்லாரும் நம்ம செய்கிற காரியங்களை பார்த்து அவங்க நம்ம வெறுக்கத்தான் செய்வாங்க. நம்மளை வந்து சரி நீ செய்ய ஆறுதல் சொல்ல மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. சோ நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப அவர் தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்போ? காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே, இந்த வானாதி வானங்கள் உண்டாகுவதற்கு முன்பாகவே, நம் தாயர் கருவில் உண்டாகுவதற்கு முன்பாகவே நம் எல்லாரையும் முன் குறித்து அழைத்திருக்கிறார். அப்போ என்னைக்கோ ஒரு முன் குறிச்சுட்டார். அப்போ அவர் தெளிந்து கொண்ட அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவனா இருக்கணும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மை வந்து பகைக்கத்தான் செய்யும். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம யாராவது நமக்கு எதிராக ஏதாவது பேசினாங்கன்னா நம்ம வந்து கோவப்பட மாட்டோம், நம்ம வருத்தப்பட மாட்டோம், ஆதங்கப்பட மாட்டோம். ஏன்னா உலகத்துல இருக்கிறவங்க வந்து என்னப்பா இவங்களுக்கு எல்லாம் இத்தனை விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறாங்க, இத்தனை வீடு வச்சிருக்காங்க, இத்தனை மாசம் வச்சிருக்காங்க, நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, எப்ப கேட்டாலும் வந்து இயேசு வருவாருன்னு சொல்லி இதே சொல்றீங்க. இந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி வந்து நம்முடைய விசுவாசத்தை வந்து குலைச்சி போடுற அளவுக்கு நிறைய காரியங்களை ஜனங்க பேசதான் செய்வாங்க. ஆனாலும் நம்ம விசுவாசத்துல உறுதியா தரித்திருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவரை நான் தரிசிக்கணும். அதுக்கு நான் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யணுன்றதுதான் நம்ம எல்லாருடைய விருப்பமா இருந்து கொண்டிருக்கிறது. பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கலாம். Philippians 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நம்முடைய குடியிருப்பு இந்த இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலை கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அப்படின்றது ஒரு டெம்பரரி தான். இப்ப நம்ம தேடி நாடி ஓடி ஆசைப்படுற காரியங்கள், நம்ம வந்து ஆதங்கப்படுற காரியங்கள், இந்த உலகத்தை சுத்தி பார்க்க ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆகி நம்ம விழுந்து போகிற காரியம், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டெம்பரரி தான். அது எல்லாமே அழிந்துதான் போக போகிறது. ஆனாலும் நம்முடைய வாஞ்சை என்ன இதுல இருக்கு? அதுல வந்து முழு நாட்டம் இருக்குது நமக்கு. ஆனா கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் அவருக்கு பிரியமானது என்னவோ அதைதான் நமக்கு வந்து செய்ய சொல்லி சொல்றாரு. அப்போ இவ்வளவு நேரமா இப்ப நான் பார்த்த ஒரு 10 வசனம் பார்த்திருப்போம். இந்த எல்லா வசனங்களும் வந்து ஒண்ணுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குது. இந்த உலகத்தின் பிணையிலிருந்து நாம் எல்லாரும் விடுபட்டே ஆக வேண்டும். அது விடுபட்டா மட்டும்தான் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அப்பதான் அவருக்கு பிரியமானது என்னவோ அதை என்னுடைய வாழ்க்கையில நடப்பிக்க என்னால முடியும். அடுத்ததா 2ஆம் பகுதியா நம்ம பார்க்க போகிற காரியம், நம்முடைய எண்ணங்கள் துவங்கும் இடத்தை நம்ம வந்து அடையாளம் காணணும். நம்ம இப்போ எல்லா பாவங்களுக்கும் வந்து எங்கிருந்து கிளம்புது? இதயத்துல இருந்து கிளம்புது. நம்ம வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ அந்த எண்ணங்கள் வந்து எங்கிருந்து துவங்குறது அப்படின்றத நம்ம நிதானிப்போம். அப்போ அப்படியே பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு அந்த எண்ணங்கள் கர்த்தரிடம் வரணும், இல்லைன்னா சுயமா நான் சிந்திக்கணும், 3வது சத்துரு என்கிட்ட பேசணும். ஏன்னா இருதயத்துல வந்து நிறைய வந்து சத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது நான் ஸ்டாப்பா நிறைய விஷயங்கள் கேட்குது. அப்போ யார் பேசுறா? இயேசு கிறிஸ்து பேசுறாரா, இல்ல நான் மாம்சம் பேசுதா, இல்ல அசுத்தாவி பேசுதான்றத நம்ம எல்லாரும் வந்து ஒரு குழப்பத்துல இருக்கோம். அப்போ வந்து சத்தம் நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த வசனங்கள்ல. அடுத்ததா கவலை. எதை எடுத்தாலும் கவலை, நான் தான் செய்யணும், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது, இது நான் செஞ்சாதான் இது சரி வரும் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துக்குரிய கவலை வந்து நம்ம முழுமையாக என் சிந்தனைகளை ஆண்டு கொண்டே வருகிறது. அப்ப அது ஆண்டு கொண்டே வரதுனால என்னால எந்த ஒரு காரியத்தையும் என்னால செய்யவே முடியலன்றதை நமக்கு அங்க பார்க்கிறோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும், அது ரொம்ப சாதாரணமா விட்டுட்டு நம்ம வந்து கடந்து போயிருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதையே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இந்த சூழ்நிலை வாழ்க்கையில வந்தே இருக்கக்கூடாது, ஆனா இந்த சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த வந்து மனசுல போட்டுக்கிட்டு யாரும் நினைக்காதது, யாரும் நடக்காதது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு அதை பலூனை வச்சு ஊதி பெருசாக்கி அதையே செஞ்சுக்கிட்டு, இந்த மாடு அசைப்படுது பாத்தீங்களா,
அது போல ஒரு பிரச்சனையோ ஒரு சிந்தனைகளோ எண்ணங்களுக்கு வந்து உயிர் கொடுத்து அந்த எண்ணங்களை வந்து இதயத்துல அப்படியே ஓட விடுறது, இதுக்கு கர்த்தருக்கு பிரியமே இல்லை. சோ இந்த மாதிரி காரியங்களை விட்டு நம்ம வெளியே வரணும். அதை பத்தி நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை. 2 Corinthians 10:3-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். நாம் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும், ஆமா நம்ம எல்லாரும் மாம்சத்துல பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பலவீனங்கள் இருக்கிறது. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவருக்கும் பலவீனங்கள் இருந்துச்சு. அதனால எல்லாவற்றும் அவர் வெற்றி சிறந்தார். நமக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவி நம்ம கிட்ட பரிபூர்ணமாய் நமக்கு கிரியை செய்கிறது. நாம் மாம்சத்தில் நடந்தாலும் சரி, ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல. அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தெய்வ பலம் உள்ளவர்களாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். சோ கடைசியா இந்த 5 சொல்லுது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கும். இப்ப நம்ம ஆரம்பத்துல இந்த தலைப்பு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்கல்ல, என் எண்ணங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையோ ஒரு கவலையோ அதுக்கு இடம் கொடுத்து அதை பத்தி யோசிச்சு அதை ரொம்ப பெருசாக்கி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம அது இன்னும் பிரச்சனையை பெருசுதான் நமக்கு ஆக்குதே தவிர நம்ம அதை சொல்யூஷன் கொடுக்க போறது கிடையவே கிடையாது. ஆனா இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை அவர் கடிந்து கொள்ள சொல்லுகிறார். ஆரம்பத்திலே ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, அவர் என் மனசை கெடுக்குது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பிசாசு எங்கிட்ட பேசுது அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுதான். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், இந்த எண்ணங்களை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிய சாத்தானே வெளியே போ அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுறேன்னு சொல்லி கட்டளை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அந்த பிசாசை நம்ம ரிஜெக்ட் பண்றோம். அதை ரிஜெக்ட் பண்ணாம நம்ம இன்னும் கூட அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையையோ அந்த இச்சையிலையோ நம்ம விழுந்து ரொம்ப ஆசையா இருக்கிறதுனால அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப யோசிக்க என்ன ஆகும்? எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் செய்யறேன். அப்ப என்னால கடிந்து கொள்ள முடியல. நான் கடிஞ்சிட்டேன்னா அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னால ஏன் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கடிந்து கொள்ள முடியலன்னா, எனக்கு அதுல பிரியம் பரிபூர்ணமா இருக்கிறது. அதனால என்னால அதை கடிந்து கொள்ள முடியாம நான் தவிக்கிறேன். பிலிப்பியர்ல 4:8 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அப்போ நம்முடைய எண்ணங்களை கர்த்தருக்கு பிரியமான எண்ணங்களை நம்ம மாத்தணும் அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமான காரியங்கள் எதுவோ, நீதி உள்ள காரியம் எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். அப்படி என்னுடைய எண்ணங்கள்ல கர்த்தர் சொன்ன இந்த பிலிப்பியர்ல 4:8 சொல்ற வசனங்களின்படி என் இருதய சிந்தனை முழுக்க இந்த வார்த்தைகளின்படியே இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ல பிசாசு எவ்வளவுதான் நம்ம டார்மெண்ட் பண்ணாலும் அவனை ஜெயிச்சு வரத்துக்கு நம்மளால முடியும். ஆனா இந்த வசனங்கள் நமக்கு இருதயத்துல இல்லாம இப்ப நம்ம நிறைய வசனங்களை கேட்கிறோம். ஆனா அந்த வசனங்களை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட்டும் பண்றோம். சில பாவங்களை ஜெயிச்சு வந்துடுறோம், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் சில விஷயங்கள் சுபாவத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை நான் ரொம்ப ஆசையா அதை இச்சிக்கிறதுனால அதை நான் அதை வெளியே வரதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப நான் என் மனம் புதிதாகணும், நான் மறுரூபம் ஆகணும் அப்படின்னா, இந்த பிலிப்பியர் 4:8 வசனங்களின்படி என் இருதயத்துல முழுக்க கர்த்தருடைய அவர் சொல்ற இந்த சில விஷயங்களை நான் இருதயத்துல வச்சு அதை சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா என்னுடைய மென்டல் போக்கஸ் ரொம்ப கரெக்டா இருக்கும். என்னுடைய மனம் புதிதாகும். ஏசாயா 26:3 வாசிக்கலாம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறான். சோ நாம யாரு? கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளைகள். நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் நமக்கு எல்லாமே. அவரை மட்டுமே சார்ந்து இருக்கிற பிள்ளைகள், அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்றாரு, நீர் அவனை
பரிபூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்ப நமக்கு ஒரு காரியங்களை செய்யும் பொழுது, இப்ப ஒண்ணுமில்ல, ஒரு இஷ்யூ வருது, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல எனக்கு சமாதானம் கிடைக்குதா, இல்ல வந்து ஒரு ஆங்ஸைட்டியோ, இல்ல ஒரு கோபமோ, ஒரு வைராக்கியமோ அங்க இருக்குதா? அப்போ அந்த மாதிரி அந்த நெகட்டிவான விஷயங்கள் வரும் பொழுது அது கர்த்தர் கொடுக்கறது இல்ல. என் இருதயத்துல சமாதானம் வருது பாத்தீங்களா, அது கர்த்தர் கொடுக்கிற காரியமா இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா அதை டிசைன் பண்ணிடலாம். இது கர்த்தரிடமிருந்து வருகிறதா, இல்ல சத்துரு கொடுக்குறானா, இல்ல என் மாம்சம் கொடுக்குதான்றத நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா டிசைன் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி, எண்ணங்கள் வந்து எங்கிருந்து வருது, அந்த எண்ணங்கள் வந்து கர்த்தர் கொடுக்கிறாரா, இல்ல வேற யாராவது தராங்களா, டிசைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வசனம். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யாக்கோபுல 3ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த வசனம் ஒரு சொல்யூஷன் தான் நமக்கு. இப்ப எப்படி வந்து ஐசாயா 26:3 வந்து நமக்கு சொல்லுதோ, அது போல இந்த வசனமும் பரத்திலிருந்து வருகிற ஞானமும். சோ ஒரு ஞானம் வந்து பரத்திலிருந்து கிளம்பி வருகிறது. அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நமக்கு சமாதானத்தை தருகிறது, சாந்தத்தை தருகிறது, இணக்கம் உள்ளதா இருக்கிறது, இரக்கத்தாலும் நற்கனியாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு காரியங்கள் நம்ம நடப்பிக்கிறோம், ஒரு மன மாற்றத்துக்குள்ள கொண்டு வரணும், என் மனசு புதுசாகணும், அப்போ வந்து சில விஷயங்கள் முடிவெடுக்கணும்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியரா வசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் இப்படிப்பட்டதா இருக்கணும், அது சமாதானம் கொடுக்கணும், அது பட்சபாதம் இல்லாம இருக்கணும், மாயம் இல்லாம இருக்கணும், இரக்கமா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியரா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். உங்களுக்கு 2 வகையான சிந்தை, மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டே இருக்கிறது. அப்போ என்னுடைய சிந்தைகள் வந்து ஆவியின் சிந்தையா தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா அது மரணத்துக்கு கொண்டு போகிறது. என்னால வந்து மனம் புதிதாக முடியாது. கர்த்தருக்கு பிரியமானதும் நன்மையானதும் அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நடப்பிக்கவே முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மாம்ச சிந்தை அது மரணத்துக்குரிய காரியம் தான். ஆனா ஆவியின் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது சமாதானமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தாட் ப்ராசஸ், நம்ம யோசிக்கிறது, நம்ம செயல்படுத்துகிறது எல்லாமே வந்து இந்த மாம்சத்துக்குரிய சிந்தையிலிருந்து அப்படியே ஒதுக்கிட்டு ஒரு 360 டிகிரி ஒரு ட்விஸ்ட், ஒரு டர்ன் ஒன்று நம்ம பண்ணி நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆவிக்குரியதா இருக்கணும். அப்ப ஆவிக்குரியதை எப்படி நான் டிசைன் பண்றது, அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஏசாயா வந்து 26:3 சரி, யாக்கோபு 3:17 சரி, நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது நம்ம இருதய சமாதானத்தை உண்டு பண்ணும். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தம் உள்ளதாயும், சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமா இருக்கிறது. அப்ப ஆவியின் சிந்தை நமக்கு இதுதான் லீட் பண்ணிட்டு கொண்டு போகுது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க. எபேசியர்ல வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் வசனம் 23-24. எபிஷியன்ஸ் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இந்த பழைய மனுஷன், இப்ப வந்து புதிய மனுஷன் பழைய மனுஷன் இங்க பார்க்கிறோம். இப்ப புதிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் ஆவியின்படி நடக்கணும். பழைய மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் மாம்சத்துக்குரிய சிந்தனைகள் அவன்கிட்ட இருக்குது, அது மரணத்துக்கு எதுவான காரியங்களா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு அந்த சின்ஃபுல் தாட்ஸ் நமக்கு எழும்புது பாத்தீங்களா, பாவம் செய்யக்கூடிய அந்த இச்சைகளை உண்டு பண்ணுகிற அந்த எண்ணங்களை வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிற பிள்ளைகளை நம்ம மாறும் பொழுதுதான் நம்மளால பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மளால மாற முடியும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம வந்து வாலண்டரியா, கான்சியஸா, நம்ம தாட்ல வந்து நம்ம இருதயத்தை எழும்புகிற ஒவ்வொரு சிந்தனையும் வந்து நம்ம கான்சியஸா இது ஏசப்பாட்ட இருந்து வருதா, அவர்கிட்ட இருந்து வரலையா, இல்ல பிசாசு பேசுதா, இல்ல நம்ம பேசுறோமா அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணி கர்த்தருக்கு அவர் எது பிரியப்படுகிறாரோ அதை மாத்திரம் சிந்தனையில வந்து ஓட விட்டோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இருதயம் வந்து மனமாற்றம் அடைய ஆரம்பிச்சிடும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். 1 John 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஆமென். ஆமென்.
சோ உலகத்தில் கள்ளத்திற்கதரிசி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது கள்ளத்திற்கதரிசி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய இருதயத்துல எழும்புகிற எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்தில் அநேக கள்ளத்திற்கதரிசிகள் தோன்றிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அப்ப என்கிட்ட பேசுற இந்த எந்த ஆவி பேசுது? பரிசுத்த ஆவி பேசுறாரா இல்ல அசுத்தாவி பேசுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அப்போ ஒருவேளை இப்போ ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், அது நம்ம இருதயத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரல, நமக்கு பயமோ ஒரு நடுக்கமோ ஒரு ஆங்ஸைட்டியோ அப்படி வருது அப்படின்னா, அங்கிருந்து அது யாரை கொண்டு வரான்? அது சத்துரு கொண்டு வரான். அப்போ நம்ம யாருக்கு நம்ம கீழ்ப்படினோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படினோம். அப்ப நம்ம கீழ்ப்படியது எப்படி? அது தேவன் உண்டானவைகளோ அல்லவோ. அப்போ தேவன்கிட்ட இருந்து வருது அப்படின்னா அது நமக்கு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களின்படி இருக்குதான்ற நிதானத்தை பார்த்து நம்ம புரிஞ்சு அதை விட்டு வெளியே வந்துடலாம். 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிப்போம். 1 Corinthians 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த வசனம் பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ எனக்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். என் சரீரம் எந்த கிடையாது, அது கர்த்தர் வாழும் ஆலயமா இருக்கிறது. நான் மரித்தேன், ஆனாலும் மீண்டும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்றோம். இப்ப சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற விஷயம் தான். ஆனா இந்த வசனம் பாருங்க, முடியும் பொழுது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப நான் செய்கிற விஷயங்கள்ல அது கிறிஸ்துவின் சிந்தையா இருக்குதா இல்ல மாம்ச சிந்தையா இருக்கிறதா? அது மாம்சமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேன்மை பாராட்டாங்க இடமே இல்லையே. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னா நம்ம செய்கிற செயல்பாடுகள், நம்ம யோசிக்கிற காரியங்கள் எல்லாமே அவருக்கு பிரியமானதா மாத்திரம்தான் இருக்கணும். அவர் இந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பார், அவர் இந்த இடத்துல இருந்தா என்ன யோசிச்சிருப்பார். அப்போ அந்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எண்ணங்களுக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நடப்பிக்கிறதுக்கு எதுவா இருக்கும். நீதிமொழிகள் 23:7 வாசிக்கலாம். Proverbs 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. ஆமென். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். ஒரு மனுஷன் அவனை மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க அவன் இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க பெருசா பேச தேவையில்லை. இந்த பாடி லாங்குவேஜ் அனலைஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஒருத்தரை ஜென்ரலா நம்ம பார்க்கும் பொழுதே இவன் சந்தோஷமா இருக்கிறாங்களா, சோகமா இருக்கிறாங்களா, கோபமா இருக்கிறாங்களா, இல்ல எப்படி இருக்கிறாங்கன்ற விஷயத்த ஒருத்தர் முகத்தை பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவங்க இருதயம் எப்படி இருக்கோ அதுதான் அவங்களோட முகத்தோட வெளிப்பாடா இருக்கிறது. அதாவது வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ என் இருதயத்தோட எண்ணம் தான் எல்லாவற்றுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. எல்லா பாவமானாலும் சரி, இல்ல எல்லா நீதியான காரியமா இருந்தாலும் சரி, அது துவங்குகிற இடம் என்னுடைய இருதயமா இருக்கிறது. மத்தேயு 15:19 வாசிக்கலாம். Matthew 15:19. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆமென். ஆமென். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, பொய் சாட்சிகள், தூஷணங்கள். அப்போ இருதயம் தான் எல்லா பாவங்களுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. அப்போ அந்த இருதயத்துல இருந்து கிளம்புகிற காரியங்களை நம்ம சுத்தம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரினியூ ஆயிடும். இனி 2 விஷயம் பார்த்தோம் ஆரம்பத்துல இருந்து. முதல்ல இந்த உலகத்தோட பிணைப்பிலிருந்து நம்ம எல்லாரும் விடுபட்டு ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தில் உண்டானவைகள் ஒன்றும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது உலகத்தில் உண்டானவைகள். சோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது நம்ம பிதாவாகிய தேவனை நம்ம துக்கப்படுத்துகிறோம். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப டெம்பரரியான வாழ்க்கை தான். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து வருகிற கர்த்தரை நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வெறும் எதிர்பார்ப்பா இல்லாம இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை செய்யாம நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். 2வது, நம்முடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிற அந்த எண்ணங்கள், அது எங்க கிளம்புகிறது, எந்த மாதிரி எண்ணங்கள் கிளம்புதுன்ற விஷயங்களை இப்ப உள்ள நேரம் பார்த்தோம். அடுத்ததா பார்க்க போகிற காரியம் இந்த கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களை நம்ம மேற்கொண்டு ஆகணும். இந்த நெகட்டிவான சில தாட்ஸ் நம்ம இருதயத்துல இருக்கும் பாத்தீங்களா, அது நல்ல வேரூன்று இருக்குது. அதை நான் மறக்கணும், நான் மன்னிக்கணும், நான் மனம் மாறி வரணும் அப்படின்னு நான் இருதயம் வெளியே சொன்னா கூட
அது வந்து இருதயத்துல வேரூன்று இருக்கிறதுனால அதை வந்து பிடுங்கி போட நம்மால முடியல. நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுபோல சில பாவங்கள்ல வந்து நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு அதுல அடிக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப குடிக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால ஏன் அந்த குடியை விட முடியலன்னா அதுல அடிக்ஷன். சிகரெட் பிடிக்கிறவங்க அடிக்ஷன். அதை ஏன் விட்டு வெளியே வர முடியல? அதுல வந்து இச்சை எனக்கு இருக்குது, அதை விட்டு நான் வெளியே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனாலும் என்னால வெளியே வர முடியல. அதுல வந்து அந்த பிஹேவியர் வந்து நான் ரொம்ப அடிக்டடா இருக்கேன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ அது போலதான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஃபோன் பார்க்கறது. ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல அது வந்து ஒரு பர்சனல் டிவி மாதிரி ஆயிடுச்சு. எப்ப வேணா உட்காரலாம், எப்ப வேணா எவ்வளவு நேரம் வேணா பார்க்கலாம். நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் பேசுவாரு, டைம் வேஸ்ட் பண்றப்பா, அதை விட்டு வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னாலும் நமக்கு என்ன தோணும், இன்னும் ஒரே ஒரு வீடியோ ஆண்டவரே, வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, இதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்துடுறேன். ஏன்னா அடிக்ஷன், அதை விட்டு வெளியே வர நம்மளால முடியல. அது மட்டும் இல்லாம மூன்றாவது காரியமா, ஒரு பழைய பாவத்திலிருந்து விடுபட முடியாம அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் பாவங்களை வந்து அறிக்கையிடும் போது அதை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவன். அவர் மன்னிச்சா அது மன்னிச்சுதான். ஆனாலும் அந்த உணர்வு இல்லாம இன்னும் அந்த குற்ற உணர்ச்சி, அந்த பழைய வாழ்க்கையோட, ஏன்னா கர்த்தர் வந்து நீதிமானை ரட்சிக்க இந்த பூமிக்கு வரவே இல்லை. அவர் பாவிகளை ரட்சிக்க தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாராம். எல்லாரும் பாவிகள் தான். அப்போ பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து மன்னிப்பதற்கு தயப்பத்திருக்கிறார். அப்ப நம்ம எதை பத்தி அந்த பழைய பாவத்துடைய கட்டுகள்ல இருந்து நம்ம வந்து யோசிக்காம அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கிறது. அடுத்தது, இந்த ஒரு சில பேரை மன்னிக்க முடியாம, சில பேர் கசப்புல அவங்கள வந்து மன்னிக்கணும்னு நம்ம இருதயம் சொல்லுது, வசனங்கள்ல அதை வந்து சொல்லுது, ஆனாலும் அதை மேற்கொள்ள முடியாம வந்து தவிக்கிற காரியங்கள். இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது. வாசிப்போம் எபேசியர் 6:12, எபிசியன்ஸ் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நம்முடைய போராட்டம் வந்து ஒரு மனுஷனோட இல்ல. நம்முடைய போராட்டங்கள் வந்து அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அப்ப நம்முடைய போராட்டம் வந்து பிசாசுகளோட தான் இருக்குதுன்றதை நம்ம இந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லி கொடுக்குது. அப்ப நம்முடைய எண்ணங்களை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து எங்க இருந்து கிளம்பி வருதுன்றதை நம்ம வந்து நிதானிக்கணும். அது பிசாசுகிட்ட இருந்து வருதா, ஆண்டவர்கிட்ட இருந்து வருதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை டிசைன் பண்ணணும். சோ இந்த எமோஷனல், இந்த மென்டல் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இப்போ ஒண்ணு இல்ல, யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்க, அதை நம்மளால ஏத்துக்க முடியாம நம்ம வந்து மனசுல வந்து உடஞ்சு போய் உட்காந்துருப்போம். இந்த மாதிரி சில எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால வந்து சில பாவங்களை, அந்த பாவங்களுக்கு இடம் கொடுத்து அதை பத்தி யோசிச்சு இன்னும் அதிகப்படியா அந்த பாவத்தை விழுகிறதுக்கு வந்து ஏதுவா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த பிசாசோட கட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம அப்படியே வளர விடாம, ஆவில வளர விடாம நம்ம அப்படியே கீழேயே அமைக்கியே வச்சிருக்கோன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சு அதை வந்து கடிந்து கொண்டு நம்ம வெளியே வரணும். வெளியே வரலன்னா நம்ம வந்து விழுந்து போயிடுவோம். ரோமர்ல வாசிக்கலாம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வரை. ரோமன்ஸ் 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசன்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கண்டிஷன் இருக்கு, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு நம்ம யாருக்கும் இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளை மீட்டு எடுத்துட்டாரு, நம்ம வந்து அவர் வரும்பொழுது தரிசிக்க போகிறோம்னு எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் அந்த விசுவாசம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கணும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒண்ணு மாம்சத்தின்படி நடக்கை, இன்னொன்னு ஆவியின்படி நடக்கை. நான் இயேசுக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா நான் மாம்சமும் நடப்பேன் ஆவியும் நடப்பேன் அப்படின்னா அது ரெண்டும் ஒத்து போக வாய்ப்பே இல்லை. சோ இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அப்போ இந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இன்னும் வந்து எனக்கு இயேசு, நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அவங்க வந்து பாவங்களை முழுமையா அறிக்கை பண்ணியிருப்பாங்க, ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் அறிக்கை பண்ணி கூட. ஆனாலும் சில டைம் பேசும்பொழுது, பிரதர் நான் இந்த பாவம் பண்ணிட்டேன் பிரதர், எனக்கு வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையே இல்லை பிரதர், ஏசப்பா என்னை மன்னிப்பாரா பிரதர். அவங்க வந்து இதுக்கும் பாவ அறிக்கை பண்ணிட்டாங்க, மனந்தமும் திரும்பிட்டாங்க, திரும்பியும் கூட இன்னமும் அவங்க இதயத்தை ஒரு குற்ற உணர்ச்சி, இன்னும் வந்து ஏசப்பா என்னை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பிசாசு பேசுறான். அந்த பேச்சுக்கு அவங்க இடம் கொடுத்து அவங்க வந்து கீழே விழுந்து போகிறாங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த குற்ற உணர்ச்சிகள் நம்ம யாரும் போக தேவையில்லை. சங்கீதம் 119:11 வாசிக்கலாம். சாம்ஸ் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். ஆமென்.
ஆமென். அப்போ என்னுடைய எண்ணங்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக வந்து வரக்கூடாது. அது வராம எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. 119:11 சங்கீதம். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தருடைய வசனங்கள் நம் இருதயத்துல இருக்கும் பொழுது நமக்கு வந்து பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் ஏன் இன்னும் என் மனம் புதிதாகாம, நான் இன்னும் மறுரூபமாகாம, இன்னமும் அந்த பாவ கட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என் கர்த்தருடைய வாக்கு என் இருதயத்துல இல்லை. அப்ப நம்ம சொல்லலாம், பிரதர் இவ்வளவு வசனங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், நிறைய நான் பைபிள் வாசிக்கிறேன், இருந்தாலும் வந்து எனக்கு ஏன் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். நீங்க மட்டும் இல்ல, நானும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த கேள்வி இந்த டைம்ல இதயத்துல வரலாம். அது ஏன் வருது அப்படின்னா, அந்த வசனங்கள் வந்து நமக்கு தெரியுது, ஆனா அந்த வசனங்களுக்கு மேல நம்ம வந்து அந்த கீழ்ப்படிதல் இல்லாம, அந்த வசனம் வந்து சொல்றதை வந்து நம்ம வந்து கேட்காம, இன்னமும் கூட இந்த உலகத்துக்கு வந்து நம்ம வந்து ஒத்த வேஷம் தரிக்கிறதுனால நம்மால அந்த வார்த்தையை தெரிந்தும் கூட என் காதுகளுக்குள்ள போகாம, என் இருதயத்துக்கு போகாம அது இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆயிரக்கணக்கான வசனங்களை கேட்கிறோம், ஆனா இந்த வசனங்கள் வந்து எனக்கு சொல்லப்படல, வேற யாருக்கோ சொல்லப்படுது அப்படின்ற இருதயத்தோட நம்ம கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல ஒருபோதும் உட்கார போறதே இல்லை. இந்த வார்த்தை, இந்த வசனம் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சொல்லப்பட்ட வார்த்தை எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வார்த்தையா டிசைன் பண்ணி இதுல ஏதாவது டேக்அவே இருக்கா, இதுல ஏதாவது நான் மனம் மாற முடியுமா, இதுல ஏதாவது கர்த்தருக்கு பிரியமாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுமான்னு அந்த வாஞ்சையோட, அந்த ஆவலோட நம்ம வசனங்களை கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்குள்ள வந்து கர்த்தருக்கு பிரியமான எண்ணங்களுக்கு வந்து நம்ம உயிரோட்டம் கொடுக்க முடியும். எபிரேயர்ல வாசிக்கலாம், 4ஆம் அதிகாரம் வசனம் 12. Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்களை எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எது பாவம் அப்படின்னு டிசைன் பண்றதுக்கு நமக்கு வந்து அது வந்து அதுக்கு நம்ம கத்துக் கொடுக்குது. அது வந்து நம்ம எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவத்துக்கு வந்து இந்த பாவம் அப்படின்ற வந்து வெளிப்படுத்தி காட்டுறது கர்த்தருடைய வசனமா தான் இருக்குது. அந்த வசனம் எல்லாவற்றையும், அது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் எல்லாவற்றையும் பிரிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அப்போ எனக்கு இது தெரியல, என்னால இதை புரிஞ்சுக்க முடியல, இது எனக்கு பாவம்னே தெரியாம போயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து அந்த வசனங்கள் வந்து உள்ள போயும் கூட அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம என்ன பண்ணிட்டோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டோம். வசனங்களை வாசிச்சோம்னா ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நம்ம இவ்வளவு வசனம் கேட்டப்ப வந்து நம்ம எல்லாரும் வந்து வாஞ்சியா இருந்து நம்ம இவ்வளவு நேரம் வசனங்களை கேட்டு இருந்தோம். இப்போ இந்த வசனங்கள் வந்து எவ்வளவு உள்ள போயிருக்கும். அந்த வசனம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல ஏதாவது நான் மனமாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஆராய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து கர்த்தர் எல்லாவற்றும் பிரிச்சு காட்டிடுவார். இது தப்புப்பா, இது சரிப்பான்னு பிரிச்சு காட்டிடுவாரு. ஆனா அந்த டிசைன்மெண்ட் இல்லாம சரி நானும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கேட்டுட்டு, ஆனா வசனங்களை தியானிக்காம இதுல எனக்கு ஒண்ணுமே டேக்கவே எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளால வந்து மறுரூபம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யறதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. கொலோசியர்ல வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15. Colossians 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் வந்து அவர் வந்து மேற்கொண்டு ஜெயிச்சு அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்து இன்னைக்கு அந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சோ திரும்ப வாசிக்கிறேன், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்து அந்த அதிகாரத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன்னா, என்னுடைய கர்த்தருக்கு விரோதமாக ஒரு எண்ணம் என் இருதயத்தை எழும்புது. அது எழும்பும் பொழுது அந்த எண்ணங்களுக்கு நான் உயிர் கொடுத்து எனக்கு அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை நோக்கி நான் ஓடுகிறேன்னா, இல்ல அது தவறான எண்ணமா இருக்கிறது, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை கொடுக்கிற அசுத்தாவிய சாத்தானை என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுறேன்னு சொல்லி நம்ம வந்து கட்டளை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அதிகாரம் இருக்கு, ஆனா பயன்படுத்துறது இல்ல. அதை ஏன் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா, அந்த பாவத்தின் மேல எனக்கு இச்சை, அந்த பாவம் எனக்கு பிடித்திருக்கிறது, அதெல்லாம் நான் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கணும். ஏசாயா 54:17 வாசிக்கலாம். ஐசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்
எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். இது என் சுதந்திரம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவாயும் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஏதோ ஒரு பாவம், ஒரு மன மாற்றம் அடைய முடியாம நம்ம தடுமாறிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க. எனக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவதற்கு எனக்கு கர்த்தருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் என் இருதயத்துல வரும் பொழுது இயேசுவின் நாமத்துல அசுத்தாவியை வெளியே போன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிற பிள்ளைகளை அவன் மாறணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அது மாறும் பொழுது நம்ம ஒருவரும் நம்ம ஒரு அசுத்தாவையும் நம்ம மேற்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடைசியா 2 வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். வெளிப்படுத்தி காட்டும் பொழுது நம்ம சாந்தமுள்ள ஆவியோட அந்த வசனத்தை கேட்டு மனம் மாறி வரணும் தான் விரும்புகிறார். அதுக்கு முன்பாக நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, அதை ஒழிச்சிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, வசனங்களை வாசிக்க ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. சோ எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அந்த வசனங்களை சாந்தமாய் நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? நாம் மறுரூபமாகணும். என் மனம் புதிதாகணும். மனம் புதிதாகணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருந்தா மட்டும்தான் அவருக்கு பிரியமானது என்ன, எல்லாவற்றையும் பகுத்தறிந்து அவருடைய சித்தம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரோமர்ல வாசிக்கலாம். அந்த முதல் வசனத்தை திரும்புவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும்னா மனம் மாறணும். மனம் மாறணும்னா எல்லாவற்றையும் பகுத்தறியணும். எதை பகுத்தறியணும்? கர்த்தருக்கு பிரியமானது என்ன, அவர் சித்தம் என்ன, அவர் நன்மையான எது விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்திலிருந்து ஒதுங்கி இருந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காம நம்ம எல்லாரும் மனம் புதிதாகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ஒரு 3 தலைப்பு டிஸ்கஸ் பண்ணோம். மொத்தமா 10 தலைப்புகள் இருக்குது. அடுத்த பைபிள் ஸ்டடியில மிச்சம் இருக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட இந்த கூடுதலை நம்ம நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். சபையாய் கர்த்தர் வரும் பொழுது அவர் தரிசிப்பதுக்கு நம்ம எல்லாரும் தயாராகும் சொல்லி அந்த எண்ணங்களோட நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு பிரேயர் பண்ணுங்க. இயேசுவே துதிக்கிறோம் அப்பா, போற்றுகிறோம். நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே துதிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா, இது ராஜா வேலையில கூட தகப்பனே அப்பா இயேசுப்பா 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இயேசுப்பா எங்களோடு கூட நீர் இயேசுப்பா எவ்வளவு அருமையாய் நீர் இடைப்பட்டு கொண்டிருந்தீர் இயேசுப்பா. எங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருந்தது எல்லாவற்றிலுமே இயேசுப்பா நீர் பேசி கொண்டு வந்ததற்காக உமக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. ஏதோ ராஜா நாங்கள் கேட்ட வார்த்தைகளை இயேசுப்பா ஒன்று கூட விடாமல் இயேசுப்பா அப்பா ஆமென்றும் ஆமேன் என்றும் இப்ப நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. இயேசுப்பா எங்கள் இன்னும் எவ்வளவு நாங்கள் மாற வேண்டுமோ, என்ன எப்படி எங்கள் உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மன எப்படி புதிதாக நீர் விரும்புகிற வண்ணமா எங்களை மாற்றும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. அதற்குண்டான பலனை நீ தருவீராக தகப்பனே. இயேசுப்பா எங்களால முடியாத இயேசுப்பா அப்பா நாங்கள் அப்பா நீ சொல்ற வார்த்தையின்படி வாழ்றதுக்கு எங்களால முடியாது அப்பா. ஆனாலும் உம்முடைய பலத்தால இயேசுப்பா நாங்கள் வாழ்ந்து இயேசுப்பா உம்முடைய நித்தியத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நீங்க கிருபை வச்சதுனாலதான் இயேசுப்பா இம்மட்டும் எங்களை இயேசுப்பா நடத்தி வந்திருக்கீங்க தகப்பனே. அந்த கிருபை இன்னும் முடிவு புரியந்த எங்களுக்கு இயேசுப்பா நீ தரும்படியா அதை நாங்கள் காத்து இயேசுப்பா நாங்கள் பொறுமையோடு காத்து கொண்டு நம் நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கிறதுக்கு இயேசுப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எங்களுடைய என்ன காரியங்கள் இயேசுப்பா நாங்கள் தவறி இருந்தாலும் ஒரு விஷயம் எங்களை மன்னித்து இயேசுப்பா எங்களை இன்னும் புதுப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் இயேசுப்பா. யாரிடத்துல போவோம் தகப்பனே அப்பா? நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்துல உண்டு என்று பார்க்கிறோம் ராஜா. இயேசுப்பா அருமையான சகோதரை கொண்டு இவ்வளவு நேரம் எங்களோட இடைப்பட்டீங்களே தகப்பனே. இயேசுப்பா என் தேவ ஆவியானவர் உமக்கு நன்றி அப்பா. கூடான கூடிய ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி நாங்கள் அப்பா இன்னும் காத்து கொண்டு வழிநடத்த உதவி செய்யுங்க. இன்னும் என்னெல்லாம் பேச சித்தமா இருக்கிறீரோ எடுத்து நீர் இப்ப சகோதரி மூடிய மருத்துவ அப்பா நீர் இயேசுப்பா வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா அந்த குடையில கலந்து கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் இயேசுப்பா நீர்
காத்து கொள்வீராக ராஜா. இசப்பா நீர் என்ன வண்ணமாய் விரும்புகிறீர் அதன் போல இசப்பா வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.